எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆ சென்ற பதிவுல நம்ம நோக்கம் பத்தி பேசுனோம். பதிவின் முடிவிலேயே நான் அடுத்த பதிவு வந்து கல்விய பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பதிவுல 5வது பதிவுல கல்வி அப்படின்னா என்ன? நம்ம வளரிளமை பருவம், ஆ இளங்கலை படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விய வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னுடைய பார்வையில கல்வி என்ன? அப்படின்றதெல்லாம் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேங்க. முதல்ல ஆ டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு அப்படின்றது என்னன்னா, மனிதன் வந்து எப்படி தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு வந்தான். குரங்கு வந்து முதல்ல ஒரு குச்சிய எடுத்து பழம் பறிக்கிறதுக்காக எப்ப குச்சிய வச்சு பழத்த தட்டுதோ, அன்னையிலேருந்தே அவன் வந்து ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கல்வி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, புதிய விஷயங்கள கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள உங்களுக்குள்ள வளர்க்கும். எப்படி உணவு, உடை, தங்க இடம் இதெல்லாமே அடிப்படை உரிமையோ, அதே மாதிரி இனிவரும் காலங்கள்ல அதாவது இது ஏற்கனவே ஒரு 70 ஆண்டுகளா நம்ம 70, 75 ஆண்டுகளா நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு இருந்தாலும், இனிவரும் காலங்கள்ல நம்ம அந்த படிகள வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போவோம். 2001, 2002ல ஆ 14 வயது, 11 வயது, 14 வயது வரைக்கும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு அடுத்தக்கூடிய வருடங்கள்ல நம்ம தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 1954 to 63ல எல்லாருக்கும் இலவச கல்வி. ஆ ஒரு 12 வயசு வரைக்கும் கண்டிப்பா 12, 13, 14 வயசு வரைக்கும் கல்வி வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னோட பார்வையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா மாணவர்களும் குறைந்தது ஒரு ஆ டிகிரியாவது படிக்கணும். 18 வயது 12ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 3 ஆண்டுகள், இல்ல 4 ஆண்டுகள், இல்ல 5 ஆண்டுகள் கண்டிப்பா ஆ இளங்கலை ஒரு பட்டமாவது எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட முறையில என்னோட கருத்துங்க. இதுல இந்த கல்வி வந்து என்ன பண்ணும்? கல்வி வந்து 2 விஷயங்கள சொல்லும். ஒண்ணு உங்களுடைய சிந்தனைய வளர்க்கச் செய்யும். இன்னொன்னு உங்களுக்குள்ள தன்னம்பிக்கைய வளர்க்குங்க. கல்வியோட முக்கியமான நோக்கமே இதுதான். உங்களோட நோக்கம் வந்து நிறைவேறதுக்கு கல்வி வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும். அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. இது எப்படி வந்து மாணவர்கள் மத்தியில சிந்தனைய வளர்க்கும், தன்னம்பிக்கைய வந்து கூட்டும், அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். இன்றைக்குள்ள புரிதல்ல கல்வி அப்படின்றது ஒரு மாணவர்களுக்கு மத்தியில ஒரு போட்டிய உருவாக்கி அதிக மதிப்பெண்கள் எடுத்து வகுப்புல வந்து முதலிடம், 2ஆம் இடம் வரணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்கள கடுமையான சூழலுக்கு தள்ள வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றது என்னோட கருத்து. கல்வி வெறும் பாட புத்தகங்களை மட்டுமே படித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதை மட்டும் படித்து வெறும் மதிப்பெண்கள மட்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா, அது இந்த தன்னம்பிக்கையும், சிந்தனையும் வளர்க்குமா அப்படின்றது சந்தேகத்திற்குரியது தான். முக்கியமா இந்த 2 விஷயத்த கண்டிப்பா அந்த கல்வி வந்து பண்ணணும். அப்படி பண்ற அதன் மூலமா உங்களுக்கு கல்வி மூலமா இது தன்னம்பிக்கையும், உங்களோட சிந்தனையும் வளருது அப்படின்னா, அத நான் முழுக்க முழுக்க ஆதரிக்கிறேங்க. முதல்ல அந்த சிந்தனை. இந்த சிந்தனை வந்து பொறுமையோட நேரடி தொடர்புல இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு விஷயத்த நீங்க செய்யும்போதும், அதத்தான் இந்த மெய்ப்பொருள் காண்க அப்படின்றதும் விளக்கி சொல்லும். ஒவ்வொரு விஷயத்த நீங்க செய்யும்போதும், கொஞ்சம் பொறுமையோட அதற்கான தேவையான இன்புட்ஸ், ப்ராசஸ், அவுட்புட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தானாவே உங்க மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிரும். சரியான அவுட்புட்ட குடுக்கும். நீங்க கரெக்ட்டான தெளிவான இன்புட்ட குடுத்தீங்கன்னா, அது தெளிவான அவுட்புட்ட குடுக்குங்க. ஸோ, இந்த கல்வி அப்படின்றது, ஆ என்னோட இன்றைய தலைமுறைகள் எப்படி நெனச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னா, அது படிச்ச உடனே ஒரு நல்ல வேலை வாங்கி குடுக்கும். ஆ நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். ஆம் ஒழுக்கத்த சொல்லித் தரும். இத மட்டுமே கல்வி வந்து பண்ணாது. வெறும் மதிப்பெண்கள் மட்டுமே இந்த 3 வேலைகள இத மட்டுமே பண்ணாது. பொறுமையோட இணைந்த இந்த சிந்தனை, அந்த சிந்தனைய வச்சு நீங்க ஒவ்வொரு அ முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு தேவையான சிந்தனைய குடுக்குறது இந்த கல்வி தான். ரைட்? ஸோ இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்வி நீங்க சந்திக்கக்கூடிய சொசைட்டில போய் இப்ப சந்திக்கக்கூடிய மற்ற மக்கள், இல்ல உங்க கூட கூட படிக்கிறவங்க, ரைட்? அவங்க
அவங்களோட சிந்தனைகள், அவங்களோட நோக்கங்கள் எல்லாமே ஒரே விதமா இருக்காது. 60 பேர் இருக்கோம்னா, 60 பேரும் முதல் மதிப்பெண் எடுக்கிறவனுக்கு வித்தியாசமான நோக்கமா இருக்கும். 5வது மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு வேறு நோக்கமா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கும். அந்த நோக்கத்த அடையறதுக்கு நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த கல்விய பயன்படுத்திக்கலாம். இது முக்கியமா என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்க கூட இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. முதல் விஷயம். அறநெறியில நீங்க நடந்துக்கணும். அறம் ரொம்ப முக்கியம். அத இந்த கல்வி குடுக்கணும். ரைட். சமூகத்திலயும் சரி, வகுப்புலயும் சரி, நீங்க பழகுற சூழல் எல்லா இடத்துலயுமே சரி, உங்களால யாருக்கும் தொந்தரவு வந்துறக்கூடாது. சரியா? பொதுநலமா இல்லைனாலும், உங்களோட சுயநலத்துக்காக ரைட், உங்களுக்கு எதிரே இருக்கிறவர்கள நீங்க துன்புறுத்தல் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரணும். அத இந்த கல்வி குடுக்கணும், என்னைய பொறுத்தவர. ரைட். அ இதுதாங்க முக்கியமா இந்த கல்வியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சிந்தனையின் மூலம் வர வேண்டியது. தென் தன்னம்பிக்கை. உங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு படிக்கட்டுகளா ஏறும் பொழுது, உங்களுடைய கல்வி எவ்வளவு உதவி செய்யுது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்வீங்க. ஒரு நோக்கம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு நோக்கம், 3 ஆண்டு, 4 ஆண்டு அப்படின்றப்போ ஒவ்வொரு படிகளா நீங்க ஏறுறப்போ, இந்த கல்வி தான் உங்களுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். ரைட். தன்னம்பிக்கையை வளரச் செய்யற வேலையையும் இந்த கல்வி தாங்க பண்ணும். ம். ஸோ 2 விஷயம். ஒண்ணு சிந்தனைய வளர்க்கும். தென் உங்களோட தன்னம்பிக்கைய கூட்டும். சிந்தனையும், தன்னம்பிக்கையும் சேர்ந்து வளர்றப்போ, உங்களோட நோக்கங்கள் மிக எளிமையாக உங்களுக்கு தெரியும். ம். இது 2 நாட்கள்லயோ, 3 நாட்கள்லயோ, 4 நாட்கள்லயோ, இல்ல 2 ஆண்டுகள்லயோ, இது தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ். நீங்க 12, 13 வயசுலயே இத கத்துக்கிட்டு, 22 வயசு வரைக்கும் இத நீங்க தொடர்ச்சியா இதுக்கான பயிற்சிகள எடுக்கணும். என்ன எடுக்கணும்? சிந்தனைகள வளர்க்கணும். பொறுமையோட நம்ம செயல்படணும். ம். அ அறவழியில நடக்கணும். சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளால தொந்தரவு வரக்கூடாது. வீடும் அப்படிதாங்க. 4 பேர் இருக்க வீட்ல, வீட்ல இருக்கிற மத்த 3 பேருக்கு தனிப்பட்ட முறையில யாரும் தொந்தரவுகள குடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வர வேண்டும். கல்வி இப்படி ஒரு எண்ணத்தை வரவழைக்கவில்லை என்றால், அது என்னை பொறுத்தவரை அது சரியான கல்வி அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு 4 பேர் இருக்க குடும்பத்துல, ஒருத்தர் எல்லாரையும் துன்புறுத்திக் கொண்டு, அவருடைய சுய தேவைக்காக மற்றவங்களுடைய விஷயங்களை எடுத்துக்கிறது, யாரு என்ன ஆனா என்ன நமக்கு எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனைகளை இந்த கல்வி தரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சிந்தனையும் இந்த தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வளரும்போது சமுதாயத்தில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் குறையுங்க. அது சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் இந்த 3 பரிமாணத்திலையும் உங்களோட நோக்கங்கள், உங்களுடைய கொடுமைகள்ல இருந்து உங்கள விடுவிச்சுக் கொள்றதுக்கு, உங்களோட இலக்குகள அடையறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கல்விதாங்க. எப்படியாவது இந்த 22 வயசு, 23 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிப்பை மிகச்சரியாக படித்துக் கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இந்த கல்வி உள்கட்டமைப்பு அப்படின்றது மிக அருமையாக இருக்கு. எல்லாருமே அருமையா அத பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. இதத்தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஸோ கல்வி நம்மள அ நம்மளோட நோக்கங்கள, நம்மளோட பொருளாதார, சமூக, அரசியல் ஏற்ற இறக்கங்கள எல்லாத்தையுமே புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். 12, 13 வயசுல இருந்தே இந்த புரிதல் நமக்கு வரணும். நன்றி.